ஆடி 18ஆம் நாள் அப்படின்றது நமக்கு வெளிப்படையாகவே சொல்லுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாள்ல தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது கொண்டாடிக்கிட்டு வர்றோம். அந்த நாள்ல சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளணும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆடிப்பெருக்கு வழிபாடு அப்படின்றது சங்க காலத்திலிருந்தே வழி வழியாக நடத்தி வருகின்ற ஒரு விஷயமாகும். மன்னர் காலத்துல எல்லாம் இந்த ஆடி பெருக்கு வழிபாடு அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா காவிரியில நீர் கிடையாது. இருந்தா கூட இந்த நீரை அந்த ஆடி பெருக்கு நாள்ல திறந்து விடுவாங்க. எவ்வளவு நீர் இருக்கோ அந்த நீரை வைத்து அப்பெல்லாம் பெருக்கெடுத்து வெள்ளம் ஓடும். ஆனா இப்ப எவ்வளவு நீர் இருக்கோ, இந்த மழை இயற்கையாக பெய்யுது, அதனால ஆற்று வெள்ளத்துல, காவிரி ஆற்று வெள்ளத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு, நீர்நிலை பெருக்கு கொடுத்து ஓடும். அப்படி இல்லைன்னா அந்த நாள்ல நீர்நிலைகளை திறந்து விடுவாங்க. அந்த நாள்கள்ல எல்லாருமே போயிட்டு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே, அந்த தஞ்சாவூர் பகுதிகளில் இருக்கிறவங்க, திருச்சி அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போய் அந்த காவிரி கரையில இருந்து அந்த மண்ணுலயே அம்மன் செய்வாங்க. இல்லாட்டி வீட்டுல இருந்தே படங்கள் எடுத்துட்டு போயிட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து வீட்டில இருந்தே சித்திராண்ணங்கள் போன்ற உணவுகளை தயாரித்து எடுத்துட்டு போய் அங்க அம்பாளுக்கு படைத்து, இல்ல பால் பழங்கள் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி என்ன இருக்கோ விருப்பப்பட்டு கொண்டு போயிட்டு அங்க படைச்சு அம்மனுக்கு அங்கேயே வழிபாட்டை எல்லாம் முடிச்சு அங்க வர்றவங்க எல்லாம் அப்படியே உட்காந்து அங்கேயே சாப்பிடுறது, இல்ல வர்றவங்க எல்லாருக்குமே பகிர்ந்து சாப்பிடுறது.